மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்றார். வேறு எதுக்கும் வரலங்க. அவர் நம்ம என்னென்ன இழந்து போய்கிறோம், இந்த தேசத்தில் என்னென்ன சீர்கெட்டு இருக்கிறது, அதெல்லாம் சரிப்படத்தான் இயேசு பூலோகத்தில் மனுஷகுமாரன் பிறந்தாருங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன சீர்கேடான நிலைமை இருக்குதோ அதை சிறப்படுத்த தான் இப்போ இந்த வார்த்தை மூலமாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கட்டுகளை விடுவிக்க போகிறார். வியாதியில் சுகப்படுத்த போகிறார். உன்னை என்ன காரியத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறான், விடுவிக்க தான் வந்துக்கிறன்றார். விடுவிதலை என்ன, ரட்சிப்பு. அவர் தேடுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது, எனக்கு என்ன சூழ்நிலை இருக்குது, இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தான் அங்கே சொல்கிறாருங்க. அவர் உலகத்தில் தேடி வந்தாராம். நம்ம பாவங்களுக்கு, நம்ம சாபங்களுக்காக விடுவித்து ஆசீர்வதிக்க தேடி வந்தவர். எல்லா காரியத்தையும் விடுவித்தவர். உங்கள் வாழ்க்கையில் விடுபடாத முடிக்க என்ன காரியம் இருக்கிறது, என்ன சூழ்நிலை இருக்குது அவருக்கு தெரியுங்க. எழுந்து போனதை நம்ம என்னென்ன எழுந்து போகுதுன்னு அவருக்கு தெரியும். எழுந்து போனதை தேடவும் அது ரட்சிக்கவும் தான் வந்தாது. யாரெல்லாம் என்னென்ன எழுந்து போகிறோம் அது கவலைப்படாதீங்க. அதை ரட்சித்து விடுவித்து உங்கள் கையில் கொடுக்க போகிறார். அதுக்காக தான் வந்திருக்கார். பயப்படாதீங்க. உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.